உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெஷலா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், நான் சுயம்புப்பா. நானா தான் உருவானேன். எனக்கு நிகர் நான் மட்டும்தான். தானா வளர்ந்து இப்படி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, தன்னகத்தே நின்று ஜெயித்து காட்டக்கூடிய, ஜெயிச்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா சூப்பரா இருக்குங்க. 3ஆம் இடத்துல போய் இத்தனை கிரகத்தோட சேர்க்கை நிகழ காத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் வாழ்க்கையில ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா பிளானட்டும் போய் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது, இந்த மறைவு ஸ்தானம் தயவு செஞ்சு பேசவே பேசாதீங்க, யோசிக்காதீங்க. எப்பயுமே இந்த 6, 8, 12 தான் மறைவு. அது கூட சுபரோட பார்வைப்பட்டா அது பெருசா உங்களுக்கு வேலையுமே செய்யாதுதான். அப்ப இந்த 3ஆம் இடம் அப்படின்றது நிறைய முயற்சிகளை பலித்தம் பண்ணி தரக்கூடிய இடம். 3ஆம் இடம் அப்படின்றது தைரிய வீரிய விஜயஸ்தானம். 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷன், டேட்டா, உங்களை பத்தியான மதிப்பு, மரியாதை, உங்களுக்கான ஆற்றலை சொல்லக்கூடிய இடம். சோ இந்த இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது, தாட் ப்ராசஸ் எல்லாம் 3ஆம் இடம். சோ இந்த 3ஆம் இடத்துல போயிட்டு இத்தனை கிரகம் இருக்கிறது அப்படின்றத தாண்டியும் ராசிநாதனுடைய பார்வையிலே இருக்கீங்கன்ற போது ஒரு அப்படியே ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது அப்படியே ஒரு ஷீல்டுக்குள்ள நம்ம உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? மழை புயல் வெள்ளம் அடிக்குது, நம்ம மட்டும் ஒரு 14வது மாடியில இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த தடவை ராசிநாதனுடைய பார்வையில் அப்படியே அழகா அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை தனுசு ராசிக்காரர்கள் இருக்கு. 10க்கு 3ஆம் இடத்தவர் ராசிநாதன் பார்வை செய்யறார். அப்படியே பிப்ரவரி மாதம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட போறாருன்ற போது வேற என்ன வேணும்? முதல் ஒரு 15 நாட்கள் ஒரு மாதிரியும், அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் 15 நாட்கள் அடுத்து அப்படியே ஒரு 10, 12 நாள் தான் அப்படியே பார்த்தாலும் ஒரு மாதிரி போதும், இந்த தடவை கொஞ்சம் நல்லது நடக்க ஆரம்பிக்குதோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும். தலைமைத்துவம் கிடைக்கும், உங்களுடைய சொல்வாக்கு கிடைக்கும். நிறைய பேர் கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகமாகும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய டிராவல் பண்ணுவீங்க. பக்கத்துல கூடிய டிராவல், கோவிலுக்கா போறது, ஷார்ட் டிராவல் பண்றதுன்ற மாதிரி நிறைய டிராவல் அதிகரிக்கும். உடல் ரீதியாக சில உபாதைகளை லைட்டா ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல ராகு எப்படி இருக்கான்றதை பொறுத்து கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனை வரப்போதா இல்ல பண ரீதியான பிரச்சனை வரப்போதான்றத அவன் முடிவு பண்ண போறான். ஓகே, சோ இந்த தடவை போனா எமரஸ் போயிட்டு தான் வச்சா இந்த மாதிரி மண்டபத்துல தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே பிரம்மாண்டமா இருக்க போகுது. இயல்பாவே ராகு பிரம்மாண்டம், 10க்கு சுக்கரனோட புதனோட சூரியனோட எல்லாம் சேர்ந்திருந்தா வேற என்ன பண்றது? எல்லாமே பிரம்மாண்டமா கிடைக்க போகுது, கிடைப்பதெல்லாம் பிரம்மாண்டமா கிடைக்க போகுது. சோ தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய பேருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகள் மூலமாக ஒரு உங்களுக்கான ஒரு அடையாளம் கிடைக்கும். யார் தனுசு ராசிக்காரங்களா இருந்தாலும் இந்த தடவை ஏற்கனவே விட்ட விஷயத்த திரும்ப ரீகனெக்ட் பண்ணுவீங்க, ரீயூனியன் ஆவீங்க. நிறைய யாராவது படிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த தடவை முடியும். நிறைய அரியர் வச்ச பிள்ளைங்களாம் இந்த தடவை பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் டக்குன்னு முடியும். கண்ணுக்கு முன்னாடி நல்லவை எல்லாம் வரக்கான காலம் உங்களை உருவாக்கி கொடுக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். என்ன, இந்த ராகு 3ஆம் இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையுமே பிரம்மாண்டமா பண்ணணும்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்போ சின்னதா பண்ணணும்னு நினைச்சாலுமே அது பிரம்மாண்டமா கொண்டு போய் முடியும். நம்ம சின்ன ஒரு விஷயம் பண்ணுவோம்னு நினைச்சாலே அது அவ்வளவு பெருசா கொண்டு போய் முடியும். 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க போனா அது 5000 கொண்டு வந்து முடியும். அது நம்ம தப்பா? ராகுவோட தப்பு. ஆனா வீட்டுல இருக்கவங்க நம்மளதான் திட்டுவாங்க. அதனால கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கக்கூடிய மாதமாகத்தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இருக்கு. ஓகே, நிறைய நல்லவை தேடி வரும். ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீரோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் பேஸ்ல பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் பேங்கிங் செக்டார்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகம் பாக்குறீங்க, அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட். உங்களை தூக்கி போட்டு உங்களை அப்படியே ஒரு மாதிரி நசுக்கின்னு நினைச்சவங்க முன்னாடி அப்படி எந்திரிச்சு நிப்பீங்க பாத்தீங்களா? அங்கதான் நிக்க போறீங்க இந்த மாசம். ஒரு மாதிரி ஒரு 3 மாசமா அப்படியே அமைதியா போயிடுவோம். அந்த நிலைமையெல்லாம் மாறி அப்படியே ஒரு விஸ்வரூபம் காட்டுவீங்க. இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு கொஞ்சம் அப்படியே கர்வம் அதிகரிக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதன் மூலமா ஒரு கர்வம் வரும். இல்ல குழந்தைகள் மூலமா சில விஷயம் பண்ணுவீங்க, அதன் மூலமா ஒரு கர்வம் வரும். சோ இந்த 5ஆம் வீட்டு அதிபதி மூலமாக ஒரு கர்வம் வரப்போகிறது. அவரும் சேர்ந்து இருக்கிறார் அப்படின்ற போது நிறைய நல்லவை. 5ஆம் வீட்டு அதிபதி அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்காரு சாமி, வேற என்ன வேணும்? பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு இந்த தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். நிறைய மதிப்பு மரியாதை வரப்போகுது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேணும், மாலைகள் கொண்டு கொட்ட போறாங்க. நிறைய பேர் இந்த தடவை ரொம்ப நல்ல காரியம் பண்ண போறீங்க. எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அவர்களுடைய காட்டில் மழைதான். நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடமே பணபரஸ்தானம் தான். அந்த இடத்த அதிபதி உச்சமா இருக்காரு. அப்ப என்ன ஆகும்? பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
ரத்த பந்த உறவுகள் மூலமாக பணம் வரும். ஏதாவது ஒரு மொய் வைப்பாங்க, ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், அதுக்கு சில பேர் வந்து மொய் வச்சுட்டு போவாங்க. அதன் மூலமாக சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த தடவை நடக்கும். ஸோ பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரங்க காட்டில் மழை தான், செம்மையா இருக்கு டைம் பீரியட். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க. நிறைய பேர் டியூஷன் போயிட்டு சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். 1, 2, 3 அப்படியே கண்டினியூவா வரிசையா போயிட்டு பிள்ளைங்க கமிட் ஆயிட்டு அப்படியே அதுக்குள்ள இயங்கிட்டு இருப்பீங்க. என் புள்ள மக்கு படிக்கவே மாட்டேதுன்ற இந்த தனுசு ராசி பிள்ளைங்களாம் ஒரு நாள் நைட்ல அப்படியே திடீர்னு ஞானம் வந்த மாதிரி ஞான பழமா மாதிரி உட்காந்து புக்கும் கையுமா உட்காந்துருக்கும். இந்த தடவை நிறைய ஆன்லைனோடு கனெக்ட் ஆகும். இதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தில் நன்றாக இருக்கிற பட்சத்துல, ஏன்னா 5ஆம் இடம் குழந்தைகளை இண்டிகேட் பண்ணும், 5ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கனால இதை சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை ராகுவோட பிடியில இருக்கும்போது திரும்ப அப்படியே 6ஆம் இடம் போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே, ஸோ 3ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் இருத்தல் அப்படின்றது கொஞ்சம் காதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். கடமை உணர்வு அதிகரிக்கும். சில விஷயத்துக்கு நம்ம இழுத்து போட்டு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுப்பா மாறுவீங்க. இதெல்லாம் இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் பொறுப்பா மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஓகே, லஞ்ச் பேக்லாம் கொண்டு வந்து கரெக்டா போட்டுருங்கன்னா பாத்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் தனுசு ராசிக்கார குழந்தைங்களுக்கு. ஓகே, 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்க போகுது. நல்ல விஷயம் நடக்கும். நடந்தா என்கிட்ட சொல்லுங்க. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்பு நடக்கும், திருமணம் நடக்கும், வண்டி மனை வாங்குறது நடக்கும், வீட்டுல கிரகப்பிரவேசம் நடக்கும், பிள்ளைக்கு காது கொடுத்து மொட்டை எடுக்கிறது நடக்கும், பிள்ளைக்கு பர்த்டே பண்றது நடக்கும். எப்படியோ மொய் வரப்போகுது. ரத்த பந்த உறவுகள் மூலமாக ஏதோ ஒரு மொய் வசூலா போகுது. இல்ல ரத்த பந்த உறவுகள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, வரும்போது ஏதாவது நம்மளுக்குமே வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இந்த தடவை கூடி இருத்தல் அப்படின்ற மாதிரியான சில நிகழ்வுகள் 5, 3 கனெக்டிவிட்டியோட நடக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுல மட்டும் சஞ்சய் சச்சரவு வராம பாத்துக்கோங்க. கணக்கு வழக்கு பாக்குறதுல ரொம்ப கராரா இருக்காதீங்க. இந்த தடவை அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா போதும். யாரு? தனுசு ராசிக்காரங்க இந்த வயது ஒத்தவர்கள். 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. உங்க மதிப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏன்னா 3ஆம் இடம்ன்றது காசிப்பையும் இண்டிகேட் பண்ணும். அங்க போய் ராகு உட்கார்ந்தா பிரம்மாண்டமா காசிப் பேச வைப்பான். தேவையில்லாம அடுத்தவர்களை பத்தி காசி பேச வைப்பான். ஏதாவது பெண்களை பத்தி பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். நான் சொல்லாம இதை யார் சொல்றது? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. எதை பத்தியும் பேசாம இருக்கிறது நல்லது. மனசுல நினைச்சா மனசோட நிப்பாட்டிக்கிறது பெட்டர். அதனால தேவையில்லாம காசி பேசி, தேவையில்லாம கமெண்ட் பண்ணி, தேவையில்லாம ஏதாவது பண்ணி நீங்களா மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கவனமோடும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த வயது ஒத்தவர்கள். 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்கள் கால் சம்பந்தப்பட்ட விஷயம், முட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயம், சுகர்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. நிறைய நல்லவை தேடி வரப்போகுது. தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் சில குவா சத்தம் கேட்கும். பேரம்பேத்தி பிறக்க போறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா கவலையெல்லாம் பட்டுக்க வேணாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தனுசு ராசிக்காரங்க நல்லா இருப்பதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. ஓகே, தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன் எல்லாம் பாத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ராசிநாதன் வக்கரமாயிருக்காரு. அதனால கொஞ்சம் மன ரீதியான குழப்பங்களில் இருந்து சரி பண்றது காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு கவலைகளை மறுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும். என்ன பாப்பீங்க இல்ல போவீங்க. நிறைய பேர் ஃபிளைட் பார்ப்பீங்க. பாத்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய ஃபிளைட் பாக்குறது, விமானம் பாக்குறது, ஏர்போர்ட்டுக்கு போறது. இங்க தனுசு ராசியா இருக்கணும். தனுசுல ஏதாவது ஒரு பிளானட் இருந்தாலும் சரி, மொபைல் திறந்தா விமானம் வர்றது, உங்க தலைக்கு மேல விமானம் போற மாதிரியான சில விஷயங்கள் பாக்குறது, இது ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் நிறைய பேர் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது, யானையை பாக்குறதுன்ற மாதிரி தனுசுக்கும் ஒரு இந்த மகரத்துக்கும் வரப்போகுது. அதனால ரெண்டுக்குமே இந்த தடவை கொஞ்சம் அதற்கான சினாரியோலாம் உருவாக்கி கொடுக்குது. நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2026வது வருடம்.